அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் நடக்கக்கூடிய 3 கிரகங்களுடைய சேர்க்கைங்க. சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் உங்களுடைய சுயஸ்தானமான ஜென்மஸ்தானத்தில் இந்த 3 கிரகங்களுடைய இணைவுகள் நடைபெற போகுதுங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கான அதிபதி. அதாவது ஒருவருக்கு நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதிங்க. அதே நேரத்தில் புதன் பகவான் புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. வைராகியம் ரொம்ப ஜாஸ்தி, பிடிவாத குணம் அதுக்கு மேலே இருக்கும். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்வாங்க. தனக்கு தவறு அப்படின்னு பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்யவே மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை வெறுக்கக்கூடிய ராசிக்காரரும் கிடையாதுங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே பொறுமையாகவும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினச்சபடி எந்த ஒரு விஷயமும் சரியான விதத்தில் அமையவே இல்லைங்க. வேலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருந்தேங்க, நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்குறேங்க, எந்த வேலையை கொடுத்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிப்பேன், எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியலைங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைகள் யாரோ செய்த தவறுக்கு இன்றைக்கி தேவையில்லாமல் அந்த பழிபாவத்துக்கு நாளாயிட்டு இன்றைக்கி வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ இதனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, வேலை இல்லாதனால என்னோடய குடும்ப சூழலை சரியான விதத்தில் சமாளிக்க முடியல, பண பிரச்சனைகள் வந்துருச்சு, தேவையில்லாத இடத்துல கடன் வாங்கிட்டு இந்த கடனால் இன்றைக்கி மன உளைச்சல் அப்படிங்கிறதால. ஸோ வேலை அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் எனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய ஒரு இந்த ஜென்மஸ்தானத்தில் இது வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைக்கு சில பிரச்சனைகளுக்கு தேவையில்லாத காரணங்களால் நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலைகள் அப்படி மாறும். யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்களே உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்குற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க. புதுசாக வேறு ஒரு துறையில் இருந்துட்டு இன்னொரு துறையில் போய் மாற்றி வேலை செய்வதற்கான அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்க கூட இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதி அதில் ரிசல்ட் கிடச்சி புதுசாக அரசு துறையில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வந்து, ஏன்னா நிறைய ஐடியாஸ் இருந்தது, நிறைய யோசனைகள் இருந்தது, எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி இந்த காலகட்டங்களில் பண்ணலான்னு நினச்சா அந்த சீசனில் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு பிரச்சனை வந்துடுது, கரெக்டான டைமில் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியல, ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படிங்கிற யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் புதிய தொழிலை தொடங்கி அதை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க, அதில் எந்த ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதே இல்லை, ரொம்ப தொழிலில் மந்த நிலை, ரொம்ப தேக்க நிலை, பண தடைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு, வர வேண்டிய தொகைகளை சேரல, இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த தொழில் இருக்கக்கூடிய முடக்க நிலை, தேக்க நிலைங்க, எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுடைய தொழில் ரீதியாக வரக்கூடிய லாபங்களை உங்கள் கைக்கு சேருங்க. அந்த பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நிறைய அவமானங்களையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிட்டேன். என்னால் சரியான விதத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியலைங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் போய் கலந்துக்க முடியல, தேவையில்லாமல் என்ன டைரெக்டாக குத்தி காட்டுற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. மாமனார் மாமியார் மூலமாக சில பிரச்சனை, நாத்தனார் மூலமாக சில பிரச்சனை, அப்படி இப்போ குடும்பத்தில் எல்லாருமே என்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரே ஒரு ரீசனால தான் இன்றைக்கி இதெல்லாமே எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் அவமானங்களையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் சந்திச்சிங்களோ அந்த இடத்துல உங்களுடைய சுய கௌரவம் உயரக்கூடிய காலகட்டங்கள், புதிய குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுனால இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது
நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்போமா, இவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை கொடுப்போமா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இவருக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்கிற அளவுக்கு மாறுங்க. ஏன்னா நிறைய காரணங்களால் உங்களுக்கு வந்து அலைன்ஸ் அப்படிங்கிறது, உங்களுக்கு மேட்சஸ் வந்தது எல்லாமே ஏதாவது ஒரு சில காரணங்களால் வந்து தடைபட்டிருந்திருக்கும். அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் கைகூடும். இந்த காலகட்டங்கள் இந்த வருஷத்துலேயே முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் வெற்றி பெற்று கூடிய விரைவில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமாக வந்து தேவையில்லாத சில பிரச்சனைகள், வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு முரண்பாடுகள், இதை வந்து சரி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இதை வந்து செஞ்சு வைக்க மாட்டோம்னு சொல்லி நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி கூடிய விரைவில் காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண லெவலுக்கு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. பிரிந்து கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க. ரொம்ப நாளாக தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குங்க. என்னை அவரும் நாங்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமாக இருந்தோம், என்ன நடந்துச்சுன்னே தெரியல, சம்மந்தம் இல்லாத நபர்களுடைய தலையீடுகள் வந்துச்சு, எங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டு இன்றைக்கி எங்களுக்குள்ள தேவையில்லாத சந்தேக உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இன்றைக்கி 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய நிலை. நாங்கள் 2 பேரும் பழையபடி ஒன்று சேர முடியாதா, நாங்கள் வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாதா, மற்றவங்க மாதிரி சராசரியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதான்னு யோசிச்சுக்கூடிய இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது, பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான தருணமாக இருக்கும் போது உங்களை விட்டுட்டு போனவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். என்ன நடந்ததுனே தெரியலைங்க, இன்றைக்கி எல்லாருமே என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எந்த தவறுமே செய்யலை, செஞ்ச தவறுக்கு தண்டனை கொடுத்துருந்தா பரவாயில்ல, செய்யாத தவறுக்கு இன்றைக்கி நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், எந்த தப்பு பண்ணான்னு கூட எங்ககிட்ட வந்து விளக்கம் சொல்கிறதுக்கான சூழல் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நான் தான் பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி எல்லாருமே என் மேலே வந்து பழி போட்டு இன்றைக்கி என்னை ஒரு குற்றவாளியை மாற்றி இன்றைக்கி என்னை விட்டுட்டு எல்லாரும் விலகி போயிட்டாங்க. அந்த விலகி போனவர்களே உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள், உங்களை ஒதுக்கினவங்களே அதுக்குண்டான தப்பை வந்து மன்னிச்சுட்டு இல்லைங்க நாங்கள் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து சொல்லி அவங்களே உங்களை வந்து ஏற்றுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டோம், செகண்டாக ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகலான்னு நினைக்கிறீங்க, பயமும் பதட்டமும் இருக்குது, பழைய பிரச்சனை மாதிரியே மறுபடியும் தொடங்குச்சு அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கை ரெண்டாவது தேடி போகிற கூட வாழ்க்கையும் சரி, தன்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையும் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது செகண்ட் மேரேஜுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் ரொம்ப இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு, சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், வாடகை வீட்லேயே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆறுதலாக இருக்கும். ஏன்னா வாடகை வீட்டில் வாழ்கிறதுனால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு இன்றைக்கி வந்து அவங்களால நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. அந்த நிலைகள் மாறும். சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகள், சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளையெல்லாம் யாரையெல்லாம் எதிரியாக நினச்சாங்களோ, நம்மளை வந்து பகையாக நினச்சாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நான் செய்தது தவறு அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. செய்யாத சில விஷயங்களுக்கு இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்தும் அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகும். ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாள் வியாதிகள் கூட தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மேன்மை இருக்கும். வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. இந்த நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது கூடும். குழந்தைங்களுடைய கல்வி ஒரு நல்ல அந்தஸ்து அப்படிங்கிறது ஏற்படுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள், அவங்களுடைய உயர்கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயத்தில் நல்ல மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்தும் அந்த ஞாபக மறதிகளாகவும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணுங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பணத்தை எப்படியாவது அடைச்சி இன்றைக்கி நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த கடன் அடைப்பதற்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தொகை அப்படிங்கிறது வருங்க. இல்லைனா ஏதாவது பழைய சொத்துக்களை விற்பனை செஞ்சோம், அந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய லாபத்தை எடுத்து உங்கள் கடனை அடைச்சி இன்றைக்கி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான சில பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஸோ அதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றும் நல்ல விதத்தில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க.
இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.